ஹலோ ஆல், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நாலேஜ் பாயிண்ட். நம்ம பாலிட்டிக்கான சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அபவுட் 9th ஸ்டாண்டர்டோடைய 5th லெசனான உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கும்போது நம்ம ப்ரீவியஸ் லெசன்ஸ்லேயுமே இதை பற்றி வந்து பார்த்துருக்கோம். உள்ளாட்சி அமைப்பு அப்படின்றதே ஒரு குட்டி குட்டி பார்ட்டை பற்றியது. கிராமமோ ஊராட்சியோ இல்லை சிட்டியாக இருந்தாலும் அதில் எப்படி டெவலப் ஆகுது, ஸ்டெப்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். அண்ட் இந்த வீடியோவில் பர்டிகுலர்லி என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. பிகாஸ் நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியுமே உள்ளாட்சி அமைப்பு இருந்துச்சு, அதுக்கப்புறமே நிறைய ஸ்டேட்டில் உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது. ஸோ வளர்ச்சி எப்படி இருக்குது, கிராமப்புறத்தில் எப்படி இருக்குது, நகரப்புறத்தில் உள்ளாட்சி அமைப்பு எப்படி இருக்குது, பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அதில் என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறாங்க, அதோடய இயல்பு எப்படி இருக்குது, நம்ம 1992 சில அரசியலமைப்பு திருத்த சட்டம் போட்டிருப்போம் இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்காக. அந்த சட்டங்கள் பற்றியும் முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் தென் எப்படி டெவலப் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளாட்சினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு வில் மூவ் டு நெக்ஸ்ட். உள்ளாட்சி அப்படின்றது நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு குட்டி பார்ட், அதாவது ஒரு சின்ன கிராமமாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரியே ஸ்டெப்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு கிராமம் இல்லை சின்னதாக ஒரு நகரம், அந்த மாதிரி எவ்வளோ சேர்ந்தது ஒரு மாநகரம், இந்த மாதிரி ஒரு குட்டியான சமூக அமைப்பு, ஒரு நிர்வாக அமைப்பு, இதை பற்றியோ அதை எப்படி ஆட்சி செய்கிறது, அதில் என்ன நிர்வாகங்கள்லாம் நடக்குது, இந்த விஷயங்களை பற்றி படிக்கிறது தான், இந்த விஷயங்கள் ரிலேட் ஆனது தான் வந்து இந்த உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த உள்ளாட்சி அமைப்பு வந்து மக்களுக்கு ரொம்பவே அவங்க கூட நெருக்கமாக இருக்குது. ஏன்னா அதில் இருக்க பீப்புள்ஸே தான் அங்கே வேலையும் பார்க்க போகிறாங்க. அப்போ என்ன தேவை அப்படின்றது, டெய்லி என்ன தேவை இருக்குது, அடிமட்டத்தில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஈஸியாக புரிய வரும். அதுபோல் மேக்ஸிமம் உள்ளாட்சி அமைப்போட, மேக்ஸிமம் இல்லை 100% உள்ளாட்சி அமைப்போட உறுப்பினர்கள் எல்லாமே உள்ளூர் மக்களால் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்போ உள்ளூரோட தேவை என்ன, யார் செய்வாங்க அப்படின்றத பார்த்து அவங்க கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிக்க முடியுது, யார் வின் பண்ணணும் அப்படின்றது. அதுபோல் அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு, இப்போ நம்ம ஊரில் இருக்க ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அந்த பகுதிக்கு கண்டிப்பாக செய்யணும்னு நினைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த தேவைகளுக்கு தகுந்த மாதிரி தன்னாட்சியாக நமக்கு தேவையானதை நம்மளே செஞ்சுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பாக தான் வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகள் வந்து இருக்குது. பட் உள்ளாட்சி அமைப்பு வந்து இப்போ ஸ்டார்ட் ஆனது கிடையாது, புது டேர்ம் கிடையாது, முன்னாடியிலேருந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா தஞ்சை சோழ பேரரசு காலத்திலேருந்தே, பிற்கால சோழர்கள்லேருந்தே வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். இது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வேறு வேறு டைப்பாக வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சோழர்கள் அப்புறம்னு வரும்போது மௌரிய பேரரசு காலத்துலேயுமே வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகள்லாம் இருந்திருக்குது அப்படின்ற பற்றி டாக்குமெண்டேஷன் புக்ஸ் இந்த மாதிரிலெல்லாம் நமக்கு கிடைக்கும் இல்லையா, டீட்டெயில்ஸ். அந்த மாதிரி மௌரிய பேரரசு காலத்துலேயுமே இந்த உள்ளாட்சி அமைப்பு இருந்திருக்கு அப்படின்றதுக்கு. அதுபோல் ரொம்ப ஏன்ஷியன்ட் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய அதில் வந்து அம்சங்கள், நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அதில் இருந்திருக்குது. அதுபோல் பண்டைய காலத்துக்கு அடுத்தது இடைக்காலம் வந்தோம் அப்படின்னாலும் அங்கேயும் வந்து உள்ளாட்சி அமைப்பு இருந்திருக்கு. பட் நிலப்பிரபுத்துவமாக இருந்தது. அதாவது நிலப்பிரபுத்துவம்னா பர்டிகுலர் ஏரியாவை பிரித்து கொடுத்துருவாங்க. அந்த ஏரியாவில் யார் வந்து ஆட்சி பண்ணுறாங்களோ பிரபுக்கள், அவங்க வந்து உரிய சட்டங்கள், உள்ளாட்சி அமைப்புகள் மாதிரி அவங்க டெவலப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் முக்கியமாக ரிப்பன் பிரபு பற்றி நம்ம படிச்சிருப்போம். தல சுயாட்சியின் தந்தை ரிப்பன் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து ஒரு ஆங்கிலேயர் தான், பட் இருந்தாலும் இந்த சுயாட்சி தேவை, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரியான டேர்மை கொண்டு இதில் நிறைய டெவலப்மெண்ட்ஸை கொண்டுட்டு வந்தது இவர் தான். இவர் 1882 நிறைய தீர்மானங்கள்லாம் கொண்டுட்டு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த உள்ளாட்சி அமைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருப்பார். அதனால் இவர் வந்து உள்ளாட்சி அமைப்புகளோட தந்தை அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். தல சுயாட்சியின் தந்தை அப்படி இல்லைன்னா உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்லாம் ரிப்பன் பிரபுவை சொல்லுவோம். அதுபோல் 1935 இந்திய அரசு சட்டம். அப்போ முன்னாடிலாம் வந்து மாகாணங்களாக தானே இருந்தது, குடியரசுக்கு முன்னாடி, சுதந்திரத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து அந்தந்த மாகாணத்துக்கு தன்னாட்சி, அதாவது அவங்களுக்கு தேவையானதை அவங்களே டெவலப் பண்ணிக்கலாம். இது 1935 இந்திய அரசு சட்டம் மூலமாக கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் நடைமுறைக்கு வந்தது 37 தான், 1937 தான் வந்திருக்கும். அப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சி நம்ம பார்த்துருப்போம். அப்போ ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வந்தப்போ காங்கிரஸ் அதுலேருந்து சில
வந்து வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே எங்கெங்கெல்லாம் வந்து அந்த மாகாணங்கள்லாம் காங்கிரஸ் கட்சி இருந்திருப்பாங்களோ அவங்க அந்த தேவை எங்கே தேவை இருக்குது, ஊரக வளர்ச்சிக்கு அதிகமாக கவனம் செலுத்தி தேவைகளை வந்து சரி பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. அதுபோல் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளும் கிராமப்புறங்கள்லேருந்து நகரப்புறங்கள் வரைக்குமே இது வந்து நல்லாவே டெவலப் ஆச்சு. இதுக்கு முக்கிய காரணமாக வந்து காந்திஜியுமே வந்து நம்ம சொல்கிறோம். பட் இதுக்கு முன்னாடி தான் இருந்துச்சா, பண்டைய காலம், இடைக்காலம் தான் நவீன காலம் தான் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். விடுதலைக்கு அப்புறமும், அதாவது நம்ம குடியரசு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் கூட இந்த கொள்கையை மட்டும் ரொம்ப அதிகமாக எடுத்திருக்காங்க. இந்த தன்னாட்சி கொள்கையை அதிகமாக காந்தியடிகள் சொன்ன இந்த கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணி இருந்திருக்கும். ஸோ வரலாற்று பின்னணியில் நம்ம 3 டைப்பாக பார்த்தோம். பிற்கால சோழர்கள் இருந்தாங்க, பண்டைய காலத்தில் மௌரிய பேரரசு அப்போ இருந்தாங்க, நிலப்பிரபுத்துவம் இருந்தது. நவீன காலத்துலேயும் ரிப்பன் பிரபு வந்து சில சேஞ்சஸை வந்து கொண்டுட்டு வந்தார். விடுதலைக்கு அப்புறமும் கூட அரசியலமைப்பு சட்டத்திலையுமே கூட இந்த உள்ளாட்சி அமைப்புகள் பற்றிய உள்ளாட்சி அமைப்புகள் பற்றிய டெவலப்மெண்ட் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் இப்போ ரிப்பன் பிரபுவை பற்றி மட்டும் இவர் முக்கியமாக உள்ளாட்சி அமைப்புகளில் நடைமுறைப்படுத்தல ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அதுக்கு என்ன தடைகள்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் ரிசால்வ் பண்ணி கொடுத்துருப்பாரு. 1882லேயே இவர் வந்து ஒரு தீர்மானம் கொடுத்து தலை சுயாட்சிக்கு சில அதிகாரங்கள்லாம் கொடுக்கணும், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கக்கூடிய அதிகாரங்களை கொடுக்கணும், நிர்வாக உரிமைகள் அதிகமாக கொடுக்கணும். அந்த மாதிரி தேவைகளுக்கு இந்த அதிகாரங்கள் கொடுக்கறதுக்காக நிறைய சட்டங்களை இவர் அந்த டைமில் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் இவர் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வைஸ்ராயாக கூட சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில். தென் 1882 இப்போ தான் பார்த்தோம், அவர் சில சட்டங்கள்லாம் கொண்டுட்டு வந்தார் ஃபார் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரங்கள் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த அதாவது சுதந்திரம் நமக்கு வேணும் அப்படின்ற ஒரு டேர்மையே மக்களுக்கு ஆசையை கொண்டுட்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தவரே இந்த ரிப்பன் பிரபு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நிர்வாகத்தில் வந்து தாராளமயமாக்கிறதும் சில நடவடிக்கைகளை செய்கிறது, இந்த மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேவையான வழிவகைகள்லாம் வந்து அதிகமாகவே ரிப்பன் பிரபு வந்து செஞ்சுருப்பார். சரி, முன்னாடி 3 காலகட்டமாக எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டோம். இந்த விடுதலைக்கு அப்புறமா இந்த உள்ளாட்சி அமைப்புகள் என்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கு, எப்போ சேஞ்ச் ஆச்சு, என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸு இதில் நடந்துட்டுருக்கு அப்படின்றத இதில் பார்க்கலாம். நம்ம விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள்ன்ற டேர்ம் நல்லா டெவலப் ஆகி உருவானதுன்னா 1957 ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுலேருந்து 1986 வரைக்குமே ஒரு நிறைய கமிட்டிஸ் மாதிரி க்ரியேட் ஆகிட்டே இருந்திருக்கும். அந்த கமிட்டிஸ்னால் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். அதில் ஒரு 2 விஷயம் சமூக அபிவிருத்தி திட்டம்னு 1952லேயும், அதுபோல் தேசிய நீட்டிப்பு சேவை அப்படின்னு 1953ல், 1957 பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். ஃபைனலாக நம்ம சொன்னோம் 1952லேருந்து நம்ம 1957 வரைக்கும் இந்த 86 காலகட்டம் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இந்த 2 விஷயங்களும் 1957 ஆண்டு அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வரத்துக்கு ரொம்ப பேஸாக இருந்துச்சு. யாருன்னா 52 and 53ல் வந்து 2 திட்டம், இந்த சமூக அபிவிருத்தி திட்டமும் தேசிய நீட்டிப்பு அந்த திட்டங்களும். இந்த விஷயம்னா நம்ம நல்லா கேள்விப்பட்டிருப்போம். 73வது சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தம், கிராமப்புறத்துக்கும் நகர்பாலிகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்காக பஞ்சாயத்து ராஜ் சட்டம்னு சொல்லிட்டு 73 கிராமப்புறத்துக்கும் 74 வந்து நகர்ப்புறத்துக்கும் வந்திருக்கும். இந்த சட்டம் எப்போ வந்துச்சுன்னா 1992 தான். முக்கியமாக ஊராட்சி நகராட்சிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் நிர்வாகம் வந்து தனியாக வேணும், நிறுவனங்கள் செயல்படுறதுக்காக தான் இந்த அமைப்பு வந்து வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே இந்த டேர்ம் இருக்குது. பட் அதில் சில சட்டங்கள், சில திருத்தங்கள், சில வளர்ச்சிகள்லாம் வர மாதிரி இந்த 1992 தான் வந்திருக்கும். அண்ட் நார்மலாக ஒரு குடியரசோட அடிப்படை அழகு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த யாரெல்லாம் வந்து அந்த கேண்டிடேட்ஸ் வந்து அந்த ஏஜ் இருக்காங்களோ அவங்க வந்து அந்த கிராம சபைக்குள்ளார பங்கு பெற முடியும், வாக்காளர்களாகவும் அவங்க இருக்க முடியும். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். பண்ணணும் அப்படின்னா அந்த ஏஜ் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். இதை வந்து ஒரு 3 கேட்டகரியாக நம்ம பிரிப்போம். அதாவது வட்டாரம், வட்டம், மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு. மாவட்ட அளவில்னு பார்க்கும்போது 3 அடுக்காக தான் எப்போவுமே இருக்கும் ஊராட்சி. நம்ம இதை அதுக்கு முன்னாடியுமே கூட பார்த்துருப்போம், என்னென்ன 3 அடுக்குகள் இருக்குது அப்படின்றது ப்ரீவியஸ் லெசன்லேயுமே. அண்ட் சில மக்கள் தொகை இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளாரே வரும். 2 மில்லியனுக்கும் கம்மியான மக்கள் தொகை இருக்கிற மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே பஞ்சாயத்து வந்து 2 அடுக்கு முறையில் தான் இருக்கும். பட் 2 மில்லியனுக்கு மேலே இருந்துச்சுன்னா அங்கே கண்டிப்பாக 3 அடுக்கு முறை இருக்கும். நம்ம
ஸ்டேட்லலாம் 3 அடுக்குமுறை தான் வந்து ஃபாலோ பண்ணப்படுது. அதுபோல் முக்கியமாக இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து நேரடி தேர்தல் மூலமாக தான் வந்து கேண்டிடேட் அங்கே யார் இருக்காங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணுறது நேரடி தேர்தலில் தான் எல்லா இடத்துலையும் வந்து நடத்துகிறோம். அதுபோல் முக்கியமாக இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரிசர்வேஷன்ஸ்லாம் இருக்குது. பட்டியலினத்தவருக்கோ பழங்குடியினத்தவருக்கோ இல்லை பெண்களுக்கோ அப்படின்ற மாதிரியான நிறைய பகுதியை இடஒதுக்கீடுகள்லாம் 3ல் 1 பகுதி இடஒதுக்கீடு வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் இருக்குது. அதுலேயும் பட்டியலினத்தவர் பழங்குடியினருக்கு பெண்களுக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3ல் 1 பகுதி இடஒதுக்கீடு இருக்குது. எல்லா நிலையிலுமே வந்து தலைவர் பதவிக்கு 3ல் 1 பங்கு இடம் வந்து பெண்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதிகமான பெண்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இந்த உள்ளாட்சியில் இந்த மாதிரியான இடஒதுக்கீடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே மாதிரியாக 5 ஆண்டு கால லைக் எல்லா தேர்தல்லையும் இருக்க மாதிரி 5 வருஷம் பதவிக்காலமும் பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே வந்து தேர்தல் நடத்துகிறதும் இல்லை புதிய அமைப்பு உருவாக்குறதோ இல்லை ஆட்சி கலைஞ்சிருச்சு அப்படின்னா 6 மாதங்களுக்குள்ள தேர்தல் நடத்துகிற மாதிரி நார்மல் மற்றதுக்கெல்லாம் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோமோ அந்த மாதிரியே தான் வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் சில குழுக்கள் வந்து முன்னாடி இருந்துச்சு, சில குழுக்கள் தான் இந்த உள்ளாட்சி அமைப்பு டெவலப் ஆகிறதுக்கு காரணங்களாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957. இது வந்து 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராம அளவில் கிராம ஊராட்சின்னு ஒன்று வேணும், அது வந்து நேரடி தேர்தல் நடக்கணும். அதுபோல் வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி அப்படின்னு ஒன்று வேணுமோ, மாவட்ட அளவில் ஜில்லா பரிசமைத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 லெவலில் இருக்கணும். கிராம லெவல்லையும் வேணும், வட்டார லெவல்லையும் வேணும், மாவட்ட லெவல்லையும் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டேர்மை சொன்னது தான் யார் அப்படின்னா பல்வந்த் ராய் மேத்தா குழு. அதே போல் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அசோக் மேத்தா குழு அப்படின்னு வந்திருக்கும். இது பல்வந்த் ராய் மேத்தா வந்து 1957 வந்திருக்கும் இந்த குழு. அண்ட் தென் இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுபோல் அசோக் மேத்தா குழு அதோட பீரியட் பார்த்தோம் அப்படின்னா 1977லேருந்து 78 வரைக்கும் இருந்திருப்பாங்க. இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2 அடுக்குமுறை போதும். மாவட்ட அளவில் ஒன்றும் கிராம அளவில் ஒன்றும் மண்டல அளவில் ஒன்றும் இருந்தால் போதும். அதுபோல் உள்ளாட்சி அமைப்புகள்லாம் அரசியல் கட்சிகள் சார்பில் பங்கு பெறலாம். இப்போ நம்ம உள்ளாட்சி அமைப்புகள்லாம் அப்படி இல்லைல்ல, அந்த பர்சன் அவங்க அரசியல் கட்சியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க வேணும்னா அந்த மெம்பராகவோ இல்லை இதில் வந்து அவங்க போட்டியிடலாம். பட் இதில் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுபோல் ஜிவிகே ராவ் குழுவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு திட்டக்குழு மாதிரி அமைக்கணும். அதுபோல் மக்கள் வந்து அவங்களா பங்கேற்கணும். பஞ்சாயத்து உள்ளாட்சி அமைப்புகளில் அந்த திட்ட நடவடிக்கைகள் இதெல்லாமே வந்து மக்கள் நேரடியாக பங்கேற்கணும் அப்படின்ற மாதிரி ஜிவிகே ராவ் குழுவில் சொல்லியிருப்பாங்க. இது 1985 வந்திருக்கும். அதுபோல் எம்எல் சிங்வி குழு 1986, அதுக்கு அடுத்த வருஷத்துலேயே. இதில் வந்து என்னென்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்பே வந்து அரசியலமைப்பு மாதிரி ஒரு டேர்ம் வந்து அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அண்ட் இதுபடி அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து 73, 74 இந்த திருத்த சட்டங்கள் வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க 1992. ஸோ 73வது சட்ட திருத்தம் வந்து கிராமப்புறத்துக்கும், 74வது சட்ட திருத்தம் வந்து நகர்ப்புறத்துக்கான இந்த பஞ்சாயத்து ராஜ் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விஷயங்கள்லாம் வந்து அதில் இருக்கும். இதுதான் வந்து இந்த 4 குழுக்களும் பரிந்துரை பண்ண விஷயங்கள். அண்ட் தென் அதன் மூலமாக சில டெவலப்மெண்ட்ஸும் கூட நடந்திருக்குது. நெக்ஸ்ட்டு 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா புதிய பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை ஒரு சில சிறப்பு அம்சங்களாக சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து 3 அடுக்கு அரசமைப்பு முறை இருக்கிறதையும், 2வது கிராம சபை இருக்கிறது, கிராம சபை கூட்டங்கள் நடக்கிறது, தேர்தல் ஆணையத்தை உருவாக்குனது. அதுபோல் அதே வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரியான விகிதத்தில் பட்டியலினத்தவருக்கோ பழங்குடியினருக்கோ இந்த மாதிரியான இடஒதுக்கீடுகள் கொடுத்தது. அதுபோல் பெண்களுக்கு 3ல் 1 பகுதி ஆஃப் இடஒதுக்கீடு கொடுக்கறது, மாவட்ட திட்டக்குழுக்களை அமைக்கிறது, என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்ற மாதிரி அதை நிறைவேற்றுறதுக்கு திட்டக்குழுக்களை அமைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் வந்து சிறப்பு அம்சங்களாக வந்து பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராம ஊராட்சி, இந்த 3 அடுக்கு அரசாங்கத்தில் முக்கியமானது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிராம ஊராட்சி அப்படின்றது தான். ஸோ கிராமங்களில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகளை தான் கிராம ஊராட்சி அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒரு தலைவரும் பகுதி உறுப்பினர்கள், அதாவது வார்டு மெம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து மக்களால் நேரடியாக தான் வந்து செலக்ட் பண்ணப்படுறாங்க. மக்கள் நேரடியாக தான் அவங்கள ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க. இவங்க கண்டிப்பாக அந்த தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னா 21 வயசு வந்து அவங்களுக்காக இருக்கணும். அதுபோல் இவங்களோட பீரியட் எவ்வளோ இருக்குன்னா 5 வருஷம். நார்மல் மற்ற எலெக்ஷன்ஸ் மாதிரியே தான்
இவங்க மட்டும் இல்லாமல் கிராம ஊராட்சியோட பணிகள் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருப்பார். அவங்க வந்து என்னென்ன பணிகள்லாம் நடக்குது அப்படின்றத செக் பண்ணுவாங்க. 500 மக்களுக்கு அதிகமான மக்கள் தொகை இருக்கிற ஒவ்வொரு கிராமமுமே நம்ம வந்து கிராம ஊராட்சியாக சொல்லுவோம். சப்போஸ் அதுக்கு கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா கம்பைன் பண்ணிப்பாங்க. 2, 3 பகுதிகளை சேர்த்து அதை ஒரு கிராம ஊராட்சியாக வந்து எடுத்துப்பாங்க. இவங்க என்னென்ன வேலைகள்லாம் செய்வாங்க அப்படின்னா, அந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்குறது, இல்லை தெருவிளக்குகளை பார்த்து பராமரிப்பு செய்கிறது, சாலை பராமரிப்பு செய்கிறது, கிராமத்தில் நூலகங்கள், லைப்ரரிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்கறது, சின்ன சின்ன பாலங்கள்லாம் வந்து பராமரிக்கிறது, வீட்டு மனைக்கு அனுமதி கொடுக்கறது, இல்லை வடிகால் அமைப்புகளை பார்த்து அதுக்கு பராமரிக்கிறது, வீடுகள் தொகுப்பு வீடுலாம் சொல்லுவோம்ல அதெல்லாம் கட்டி கொடுக்கறது, தெருக்கள் அடிக்கடி சுத்தம் பண்ணுறது, அந்த பகுதிக்கு ஏற்ற இடுகாடுகளை அமைச்சு கொடுக்கறது, அதுபோல் பொதுவான கழிப்பிட வசதிகள் இதெல்லாம் வந்து பராமரிக்கிறது. உருவாக்குறது வேறு, அண்ட் தென் இருக்கிறத பராமரிக்கிறதும் வந்து முக்கியமான விஷயம். இருக்கிறத பராமரித்தா தான் அங்கே நல்ல வளர்ச்சி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பராமரிப்புகள்லாம் இவங்களோட பணிகளாக இருக்குது. அது இல்லாமல் விருப்பு பணிகள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது விருப்பு பணிகள் அப்படின்றது அவங்க கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு இல்லை. பட் வந்து நல்ல அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு போகணும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா அவங்க இந்த மாதிரியான விருப்ப பணிகள்லாம் செய்யலாம். அது இன்னும் நல்ல தெருவிளக்குகள் அமைக்கிறது, சந்தையோ இந்த மாதிரி திருவிழாக்கள் பர்டிகுலராக அந்த ஏரியாவில் நடத்துறது, மரங்கள் வைக்கிறது, விளையாட்டு மைதானம் அமைச்சு கொடுக்கறது, பொருட்காட்சிகளுக்கெலாம் ஏற்பாடு செய்கிறது, இதெல்லாம் கம்பல்சரி இருக்கணுமா? அடிப்படை தேவையானா அவங்க விருப்பப்பட்டால் இன்னும் அதை டெவலப்மெண்ட் செகண்ட் ஸ்டேஜ்க்கு கொண்டு போகிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து விருப்ப பணிகள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ 2 விதமான பணிகள் இவங்களுக்கு இருக்கும். நார்மலாக அவங்க செய்ய வேண்டிய செயல்பாடுகள் என்னென்னு, அது இல்லாமல் அவங்க அடுத்த கட்டமான விருப்ப பணிகளும் கூட அவங்க செய்யலாம். இவங்களுக்கு எங்கே வருவாய் எப்படி வருது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் 3 அடுக்கு அரசமைப்பு முறை தான் இருக்குது. அதில் வந்து இந்த வரி விதிக்கும் அதிகாரம் இருக்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம பார்த்த இந்த கிராம ஊராட்சிக்கு தான் இந்த வரி விதிக்கிற அதிகாரம் வந்து இருக்குது. அண்ட் நம்ம ஃப்ரம் தி ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்பு எப்படி இருக்குது, ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றதையும் டெவலப்மெண்ட் என்னன்றதையும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் பேராகிராஃப். ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்க உத்திரமேரூர் கல்வெட்டுலேயே வந்து நிறைய உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி தமிழ்நாட்டில் என்னெல்லாம் ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது, எங்கே ஆரம்பிச்சிது, என்ன மாதிரியான கல்ச்சர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, பல கிராம குடியாட்சி கொண்ட நிலமாக தான் தமிழ்நாடு இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த கல்வெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுபோல் ஒவ்வொரு பகுதி மக்களும் அந்த பகுதி வந்து மேம்படுறதுக்கான என்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முன்னாடியே 10, 11 நூற்றாண்டுகளில் நடைபெற்ற விஷயங்கள். அண்ட் நம்மளே வந்து பண்பாடு வைஸ் பார்த்தோம். சோழர் காலத்தில், தென் மௌரியர்கள் காலத்திலலாம் இருந்துச்சு அப்படின்னு. அதில் முக்கியமாக சோழர் காலத்தில் தான் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்றது நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து போயிருக்கும். அண்ட் கிராம சபையை தான் வரி விதிக்கிற அதிகாரம் இருக்குது. அண்ட் தென் இதில் சமூகத்தில் நிறைய மேம்பாடுகள் இருந்துச்சு. அண்ட் இந்த உள்ளாட்சி அமைப்பு இருக்கிறதுனால தான் நீதி வந்து நல்லா நிலைநாட்டப்பட்டுச்சு. முக்கியமாக சோழ அரசர்கள் காலத்தில் குடவோலை முறை இருந்துச்சு. இது ரகசிய தேர்தல் முறையாக இருந்தாலும் ஒரு கிராம தன்னாட்சிக்கு ஏற்ற மாதிரி நிலப்பிரபுக்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த முறைகள் இப்போ நம்ம தேர்தல் பண்ணுற மாதிரியே குடவோலை முறையில் வந்து செலக்ட் பண்ணி கேண்டிடேட்ஸ் அதில் போட்டு அதில் மட்டும் யாருன்னு எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து அப்போவே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அரசர்கள் காலத்துக்கு அப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள் காலத்துலேயுமே கூட இந்த உள்ளாட்சி அமைப்புகள் அதிகமாக இருந்ததாக தான் அப்போயுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆங்கிலேயருக்கு அப்புறம் நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம ஜனநாயக நாட்டிலையுமே கூட நம்ம உள்ளாட்சி அமைப்புகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஃபஸ்ட்டு சட்டமாக 1950 மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம்னு தான் வந்துச்சு. அண்ட் 1957 உள்ளூர் நிர்வாக சீர்திருத்தம் சம்மந்தமாக சில சட்டங்களும், 1958 பஞ்சாயத்து சட்டம், இந்த மாதிரியான வளர்ச்சி கவுன்சில் சட்டம்னு டெவலப்மெண்ட்ஸ்க்கான சட்டங்களும் வந்து அடுத்தடுத்து கொண்டு வரப்பட்டதாக இருக்குது. ஸோ ஃப்ரம் த பழைய காலத்துலேருந்து சோழர்கள் காலத்துலேருந்து இப்போ நம்ம அரசியலமைப்புலேயும் நிறைய சட்ட திருத்தங்கள்லாம் பண்ணி இப்போ நம்ம உள்ளாட்சி அமைப்புகள் செயல்பட்டுட்டு இருக்குது அப்படின்றது தான். சரி, வரி விதிக்கிற அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். பட் என்ன மாதிரியான வரிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சொத்து வரி, தொழில் வரி, வீட்டு வரி, குடிநீர் இணைப்புக்கான கட்டணம், நிலத்துக்கு வரி, கடைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னு தனியான வரிகள். ஸோ இந்த மாதிரியான வரிகள் தான் வந்து விதிக்கிறாங்க. அண்ட்
ஆல்ரெடியே வந்து கிராம சபை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ கிராம சபை கூட்டம்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஊராட்சியிலுமே அந்த அதிகாரத்துக்கு அந்த எல்லைகளுக்கு ஏற்ற மாதிரி கிராம சபை உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. ஊராட்சி தலைவர் இருப்பார், அவர் தான் தலைமை தாங்குவார். ஒவ்வொரு கிராம சபை கூட்டங்கள்லையுமே வரவு செலவு கணக்குகள்லாம் பார்ப்பாங்க. ஒரு திட்டம் வந்துச்சு அப்படின்னா அந்த திட்டம் யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பயனடைஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க, திட்டம் என்ன பண்ணுது, ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்ப்போம். அதுபோல் கிராம சபை கூட்டம் வந்து ஒரு வருஷத்துக்கு 6 முறை வந்து கூட்டப்படுது. நம்ம ப்ரீவியஸில் வந்து 4 முறைன்னு சொல்லி பார்த்துருப்போம். பட் சில மாநிலங்களில் இது வந்து 6 முறை கூட்டப்படுவாங்க. ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக ஜான்வரி 26 குடியரசு தினத்தப்பவும், மே 1 உழைப்பாளர் தினத்தப்பவும், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தப்பவும், அக்டோபர் 2 காந்தி பிறந்த தினம், காந்தி ஜெயந்தி அப்பவும் தான் கொண்டாடுவோம். தமிழ்நாட்டில் பர்டிகுலர்லி இந்த 4 இடத்துல தான் கொண்டாடுறோம். இது இல்லாமல் நவம்பர் 1, மார்ச் 22, நவம்பர் 1 தான் உள்ளாட்சி தினம்னே சொல்கிறோம். ஸோ உள்ளாட்சி தான் ரொம்ப முக்கியம். அதுக்கானது தான் கிராம சபையாகவும் இருக்குது. அதனால் நவம்பர் 1 வந்து கொண்டாடுறாங்க. கிராம சபை கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க. மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். ஸோ இந்த 2 இடத்துலையுமே இந்த 2 நாட்கள்லையுமே வந்து சில மாநிலங்களில் வந்து கிராம சபை கூட்டங்கள் அடிஷ்னலாக இதில் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது ஊராட்சி ஒன்றியம் அப்படின்றது பல ஊராட்சிகள்லாம் வந்து எல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு சொல்கிறோம். மக்கள் வந்து ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்களை நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுபோல் உறுப்பினர்களில் ஒருத்தவங்க வந்து ஒன்றிய தலைவராக இருக்காங்க. அதாவது பல பகுதிகளில் உறுப்பினர்கள் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து ஒருத்தவங்க தான் வந்து தலைவராக சொல்லுவோம். ஸோ உறுப்பினர்களெல்லாம் கவுன்சிலர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அமாங் எவ்வளோ மல்டிபிள் உறுப்பினர்கள் இருக்காங்களோ அதுலேருந்து ஒருத்தவங்கள செலக்ட் பண்ணி அவங்கள தான் வந்து சேர்மன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எப்படி ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேஸ் லெவல் யார்? கிராம ஊராட்சி தான். ஸோ கிராம ஊராட்சியிலேருந்து ஊராட்சி ஒன்றியங்கள், நிறைய கிராம ஊராட்சிகள் சேர்ந்து ஊராட்சி ஒன்றியமாகும். ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து மாவட்ட ஊராட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குன்னு மக்கள் தொகை இருக்குது. இந்த மக்கள் தொகை இருந்தால் அவங்க கிராம ஊராட்சி, அடுத்தது ஊராட்சி ஒன்றியம், இந்த மாதிரி வந்து சொல்கிறோம். ஊராட்சி ஒன்றியம்ன்றது நிறைய கிராம ஊராட்சிகள் சேர்ந்தது தான். 500 பகுதி மக்கள் இருந்தால் தான் கிராம ஊராட்சின்னு சொன்னோம். இந்த மாதிரியான சில கிராம ஊராட்சிகள் சேர்ந்தது தான் ஊராட்சி ஒன்றியம்னு சொல்லுவோம். ஸோ இவங்க என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறாங்கன்னா, லைக் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். கிராம ஊராட்சிக்கு என்னென்ன பணிகள்லாம் சொன்னோமோ அந்த மாதிரியான பணிகள் தான் இவங்களுமே செய்கிறாங்க. ஸோ குடிநீர் வழங்குறது, சுகாதார நிலையங்களை பராமரிக்கிறது, சாலை பராமரிப்பு, இல்லை மகப்பேறு விடுதிகள், பொதுவான கண்காட்சிகள், தொடக்கப்பள்ளியோட கட்டடங்கள்லாம் சீர் செய்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவங்க பணிகளாக இருக்குது. அதுபோல் நம்ம முன்னாடியே பார்த்தோம், மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அதில் இவங்கள பார்வையிடுறதுக்காக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, இதுலேயும் அதே போல் திட்ட அலுவலர், இல்லை அதுக்கு சம்மந்தப்பட்ட பிஎல் வட்டார வளர்ச்சி அலுவலர், இவங்கெல்லாம் வந்து ஊராட்சி ஒன்றியத்தோட பணிகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத மேற்பார்வையிடுறதுக்கான அதிகாரம் இவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இவங்க எப்போ வேணாலும் கொஷின்ஸ் ரைஸ் பண்ணலாம், இவங்க இந்த பணிகளெல்லாம் வந்து ப்ராப்பராக செஞ்சிட்ருக்காங்களா அப்படின்னு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட ஊராட்சி. ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே ஒரு மாவட்ட ஊராட்சி வந்து இருக்கும். கண்டிப்பாக இதில் வந்து 50,000க்கும் அதிகமான மக்கள் தொகை வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை வந்து ஒரு மாவட்ட ஊராட்சியாக பிரிக்க முடியும். இதுலேயும் சேம் வந்து வார்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுபோல் இவங்கள வந்து மக்கள் நேரடியாக தான் தேர்ந்தெடுப்பாங்க. கண்டிப்பாக ஒரு தலைவரும் வந்து இருப்பாங்க. அவங்களோட பதவிக்காலம் பார்த்தா ஆஸ் யூஷுவல் மற்ற எல்லா இதில் என்ன ஃபாலோ பண்ணப்படுதோ அந்த மாதிரி 5 வருஷம் தான் இவங்களோட பதவிக்காலமும் இருக்குது. நம்ம முன்னாடி கிராம ஊராட்சிக்குன்னு சில பணிகள்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் மாவட்ட ஊராட்சிக்குமே பணிகள் இருக்குது. என்னென்னா அதுக்கு கீழே இருக்க கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், இதுக்கெல்லாம் வந்து வளர்ச்சி திட்டங்கள் அவங்க கொடுக்கணும். அதை பற்றி வந்து கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறதும், அப்புறம் திட்ட ஆணையத்தோட பணியை போய்ட்டு மேற்பார்வையிடுறது, இதெல்லாம். இந்த நகர்ப்புற உள்ளாட்சி அப்படின்றது இது எப்படி கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம் அந்த மாதிரி பிரித்தோமோ, அதுபோல் நகர்ப்புற உள்ளாட்சி எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நமக்கே வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். மாநகராட்சின்னு ஒரு பெரிய ஏரியா, அதில் குட்டியாக இருக்கிறது நகராட்சி. பேரூராட்சி வந்து அந்த கிராமப்புறங்களுக்கும் நகர்ப்புறங்களுக்கும் நடுப்பட்ட பகுதியாக இருக்கிறது தான் வந்து நம்ம பேரூராட்சி அப்படின்னு சொல்லுவோம். இதில் காந்திஜி வந்து கிராம சுயராஜ்யம் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து கிராமப்புறத்தில் இருக்க பிரதிநிதிகளை வச்சு வந்து ஒரு கிராம சுயராஜ்யம் இருக்கணும். இந்தியாவோட ஆன்மாவே வந்து கிராமங்களில் தான் இருக்குது. அப்போ கிராமங்களோட வளர்ச்சி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது.
கிராம குடியரசுன்னு ஒரு டேர்ம் வரணும். பஞ்சாயத்து இந்த மாதிரி பஞ்சாயத்து திட்டங்களோட வளர்ச்சி இதை பற்றிலாம் வந்து அதிகமாக இவர் பேசியிருப்பார். அண்ட் தென் ரொம்ப வளர்ச்சி திட்டங்களையும் கிராம பகுதிகளுக்கு இவர் வந்து கொண்டுட்டு வந்திருப்பார். முக்கியமாக காந்தி கொடுத்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது அதிகார பகிர்வு வந்து ஒரு அதிகமாக, ஏன்னா இப்போ கிராமங்களுக்கு வருது அப்படிங்கும்போது என்ன தேவை அந்த இடத்துல அதிகார பகிர்வு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்தான் இது. அதுபோல் அரசியலமைப்பு அப்படின்னாலும் அவங்க ரொம்ப பேஸாக இருக்கிறது கிராம மக்கள் தான். அண்ட் சுயராஜ்யமான ஒரு கிராமம் வேணும். அதுபோல் தூய்மையாக இருக்கணும், நீர், சுகாதாரம், இல்லை வீட்டு வசதி, இல்லை ஃபுட் கிடைக்கிறதோ, இல்லை கல்வி, பிற தேவைகள், இது எல்லாமே வந்து கிராமப்புறத்தில் பாதுகாப்பாக கிடைக்கணும். நல்ல விதமான எஜுகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் சுய பாதுகாப்பு இந்த மாதிரியான விஷயங்களுமே கூட கிராம பகுதி மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி இப்போ நம்ம 3 டேர்ம் பார்த்தோம். நகராட்சி பொறுத்த மட்டும், நகர்ப்புறம் பொறுத்த மட்டும் பேரூராட்சி, நகராட்சி அண்ட் மாநகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேரூராட்சி அப்படின்னா 10,000க்கும் அதிகமான மக்கள் இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா அவங்கள வந்து பேரூராட்சி அப்படின்னு சொல்லுவோம். அதிலே வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த மாதிரி தான் எல்லா தலைவருக்கோ இல்லை அதில் என்ன ஃபாலோ பண்ணமோ உறுப்பினர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோமோ, அந்த மாதிரி இதுலேயுமே உறுப்பினர்கள் இருக்காங்க, பேராட்சி தலைவர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே நேரடியாக தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அண்ட் தென் இவங்களோட பதவிக்காலமும் பார்த்தோம் அப்படின்னா 5 வருஷம் தான் இவங்களோட பதவிக்காலம் வந்து இருக்குது. அண்ட் எல்லாமே உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மெம்பர் செலக்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு தலைவர் இருக்காங்க அப்படின்னா அவங்க மட்டும் அந்த அவங்க மட்டும் அந்த வேலையை பார்க்கறது கிடையாது. இவங்க இந்த வேலைகள்லாம் சரியாக செய்கிறாங்களா, இல்லை திட்டங்கள்லாம் போய் மக்களுக்கு சரியாக சேருதா அப்படின்றத அதுக்கு மேலே ஒரு டபுள் வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு அலுவலர் இருப்பாங்க. லைக் மாவட்ட ஆட்சியாளர், இல்லை செயல் அலுவலர், இந்த மாதிரியான கிராம வளர்ச்சி திட்டங்களை செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான அலுவலர்களும் ஒரு டபுள் செக் பண்ணுற மாதிரி அவங்க வந்து அதை மேற்பார்வையிடுவாங்க. நம்ம பேரூராட்சினா 10,000க்கும் அதிகமான மக்கள்னு பார்த்தோம். இதுவே நகராட்சி அப்படின்னா 1,00,000க்கும் அதிகமான மக்கள் இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா அதை வந்து நகராட்சி அப்படின்னு சொல்லுவோம். இதில் நகரசபை தலைவர் அப்படின்னும், பகுதி உறுப்பினர்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஒரு பகுதி உறுப்பினர்னால் அவங்கள கவுன்சிலர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய பகுதிகளில் மொத்தமாக சேர்ந்து அதுலேருந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்கள தான் சேர்மன் அப்படின்னு சொல்லுவோம். சேம் இவங்களுக்கும் பதவிக்காலம் அதே 5 வருஷம் தான். இவங்க வந்து கவர்மெண்ட்டால் அப்பாயிண்ட் பண்ண நகராட்சி ஆணையர், அவர் தான் வந்து இந்த வேலைகளை மேற்பார்வையிடுறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்வாங்க. அடுத்தது மாநகராட்சி அப்படின்றது அதிகமாக பல லட்சம், இப்போ நான் 1,00,000 சொன்னால் நகராட்சின்னு சொன்னோம். அந்த மாதிரி பல லட்சம் மக்களை கொண்ட ஒரு பெரிய நகரப்பகுதியை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாநகராட்சி அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை மாநகராட்சி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நிறைய பகுதிகள் வந்து இப்போ மாநகராட்சிகளாக இருக்குது. என்னென்ன பகுதிகள்லாம் மாநகராட்சியாக இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே போட்டிருக்கோம். தெரியாதவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த மாநகராட்சியோட தலைவர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேயர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இவங்களோட பதவிக்காலமும் 5 வருஷம் தான். இவங்களுடைய எல்லாம் பார்க்குறதுக்கு நிர்வாக அலுவலர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க மாநகராட்சி ஆணையராக இருப்பாங்க. இந்திய ஆட்சி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட்டில் ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்கள மேற்பார்வையிடுறதுக்குன்னு கவர்மெண்ட் மூலமாக சம் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்திய ஆட்சி பணி மீன் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் யாராவது ஒருத்தவங்களாக இருப்பாங்க. அவங்க வந்து மாநகராட்சியோட ஆணையராக இருப்பாங்க. நிர்வாக பணிகள்லாம் செக் பண்ணுறவங்களா இல்லை கைடன்ஸ் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அதே போல் ஒவ்வொரு டேர்ம்லேயுமே இருப்பாங்க. மாநகராட்சிக்கும் இருப்பாங்க, கிராமப்புற பகுதிகளுக்கும் மாவட்ட ஊராட்சிக்கும் அந்த பகுதிகளுக்குமே வந்து கவர்மெண்ட்டால் அப்பாயிண்ட் பண்ண ஒரு ஸ்டாஃபும் இருப்பாங்க இந்த நிர்வாக செயல்களெல்லாம் செக் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து அந்த சென்னை மாநகராட்சியோட கட்டடம். இப்போ சென்னை மாநகராட்சியோட தலைவர் அப்படின்னா மேயர்னு சொல்லியிருந்தோம். அவங்க என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கும் மாநகராட்சி உறுப்பினராக இருக்காங்க, அதாவது வார்டு மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் இடையில வந்து ஒரு இணைப்பு பாலமாக இவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ். ஏன்னா அங்கே இருக்க உறுப்பினர்களுக்கு தான் தெரியும் அந்தந்த பகுதி மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது அப்படின்றது. அதை போய் கவர்மெண்ட்டுக்கு சேர்க்கறதான வேலையை இவங்க தான் பார்க்குறாங்க. அதுபோல் வேறு யாராவது வெளிநாட்டு பிரமுகர்கள் யாராவது வராங்க அப்படின்னாலும் அவங்களோட இப்போ வரவேற்கிறது இதெல்லாமே வந்து இவங்க தான் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பகுதி குழுக்களால் நகர்ப்புற பகுதி குழுக்கள் இந்த மாதிரி வந்து நிறைய டைப் ஆஃப் கமிட்டிஸும் வந்து நகர்ப்புற சைடில் இருக்குது. ஒவ்வொரு பஞ்சாயத்துக்களாக குடியிருப்புகளுக்கு தனியாக ஒரு குழுனும், சிறப்பு நோக்க நிறுவனம் இல்லை துறைமுக பொறுப்பு குழு, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் குழுக்கள் வந்து இது இல்லாமல் நகராட்சி மாநகராட்சின்றது இல்லாமல் இந்த மாதிரியான குழுக்களும் கூட இருக்குது.
அண்ட் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்பு எப்படி இருக்குது, உள்ளாட்சி அமைப்புன்றதை தாண்டி உள்ளாட்சி தேர்தல்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு பொது தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தலோ இல்லை நாடாளுமன்ற தேர்தலோ எப்படி இருக்கோ அந்த மாதிரியே தான் வந்து உள்ளாட்சி அமைப்புக்கான தேர்தலும் இருக்குது. ஆனால் இதை நடத்துறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாநில தேர்தல் ஆணையம் தான் வந்து இந்த தேர்தலை வந்து நடத்துகிறாங்க. இதுலேயுமே இடஒதுக்கீடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்புகள் வந்து என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இவங்களுக்கு இருக்குது, என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம மக்களாட்சிக்கு ரொம்ப அடிப்படையான விஷயமே இந்த உள்ளாட்சி அமைப்பு தான். ஆனால் இவங்களோட அரசமைப்பு நிலையோ இல்லை அதோட செயல்பாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வந்து நம்ம கொடுக்கணும். அப்படி இருந்தாலுமே இந்தியாவில் இதோட செயல்பாடுகள்லாம் வந்து சில சேலஞ்சஸ் வந்து கொடுக்குது. என்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குது, என்ன சிக்கல்லாம் இருக்குது இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளாட்சி அமைப்போட வேலையோ இல்லை அதிகாரங்களோ இதை பற்றி வந்து ஒரு தெளிவான இதுதான் இவங்களோட வேலை, இதுதான் இவங்களோட அதிகாரம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு டெஃபினேஷன் வந்து இல்லை. அதுபோல் நிதி ஒதுக்கீடு செய்கிறதோ இல்லை தேவைகள் என்ன இருக்குது அது வந்து நிதி ஒதுக்கீடுமே வந்து அங்கே சரியாக இருக்கிறது இல்லை. உள்ளாட்சி அமைப்புகள்னு வரும்போது முடிவுகளில் சாதி, வகுப்பு, சமயம் இந்த மாதிரியான இந்த பிரிவுகளை பொறுத்து தான் அங்கே முடிவுகளே இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபேக்டும் இருக்குது. அடிப்படை நிலையில் இருக்க அலுவலர்கள் வந்து மக்களுடைய அவங்க பொறுப்பேற்றிருக்காங்க, அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து பொறுப்பாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அங்கேயுமே வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் செயல்படுறாங்க அப்படின்றதெல்லாம் இதில் வந்து ஒரு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்க விஷயங்களாக பார்க்கப்படுது இந்த உள்ளாட்சியை பொறுத்த மட்டும். நம்ம ஆல்ரெடியுமே உள்ளாட்சி பற்றி சில விஷயங்கள் பார்த்துருக்கோம். கீழே சம் கொஷின்ஸ் அதிலே இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து கொஷினை ரீட் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் தெரியுதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் எனி டவுட்ஸ் இருந்தால் வில் செக். ஓகே, ரைட். அதுக்கு முன்னாடி இந்த உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி ஃபேக்டில் பெரியார் பற்றி ஒரு விஷயம் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ நகராட்சி தலைவராக இருந்தவர் தான் வந்து பெரியார். இவர் ஈவே ராமசாமி அப்படின்னு சொல்லுவோம். இவர் 1917 பல வருஷம் வந்து ஈரோடு நகராட்சியோட தலைவராக இவர் தான் பதவி வச்சிருப்பார். அதுபோல் பதவி காலத்திலேயே ஈரோடு நகராட்சி மக்களுக்கு அதிகமான குடிநீர் வசதி, சுகாதார வசதி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுல ஆர்வம் வந்து இவங்களுக்கு அதிகமாகவே இருந்தது. அதுபோல் 1919 வந்து அந்த குடிநீர் குழாய் மூலமாக வந்து குடிநீர் விநியோகம் பெறுறது அப்படின்ற முறையை வந்து முதல்ல வந்து பெரியார் தான் வந்து செயல்படுத்தி காமிச்சிருப்பாங்க. அதனால் இவர் நகராட்சி நிர்வாகம் பண்ணுறதை பற்றி இந்த ஹிஸ்ட்ரியில் இந்த பிளான் மூலமாக பர்டிகுலர்லி இந்த குடிநீர் குழாய் வழியாக இந்த குடிநீர் கொண்டு வந்த இந்த திட்டத்தின் மூலமாக இவர் வந்து ரொம்ப அதிகமாக ஃபஸ்ட்டு இந்த செயல்படுத்தியவர் அப்படின்னு வந்து இவரை நம்ம வந்து சொல்லலாம். ஸோ முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம உள்ளாட்சி அமைப்புகள் பற்றியும் உள்ளாட்சி அமைப்புகளில் 2 விதமாக கிராமப்புற நகர்ப்புறங்களில் என்னென்ன விதமான 3 அடுக்கு முறைகள் ஃபாலோ பண்ணப்படுதுன்னு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இவங்களோட பணிகள் என்னென்ன இருக்குது, செயல்பாடுகள் என்ன விஷயங்கள்லாம் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அது இல்லாமல் கூடுதல் தகவலாக தமிழ்நாட்டில் பெரியார் பற்றியும் இந்த காந்தி பற்றி அவங்களோட பார்ட்டிசிபேட்ஸ் ஆஃப் உள்ளாட்சி அமைப்புகள் பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் உள்ளாட்சி அமைப்புகளோட ஹிஸ்ட்ரி எங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு எந்தெந்த இடத்துட்டு என்ன வளர்ச்சிலாம் இருந்தது, எங்கே பிளாக் ஆச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், எங்கேருந்து அடுத்தடுத்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த உள்ளாட்சி அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மீ ஃபார் மோர் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் வீடியோஸ்.